ஜீவவசனம் கூறுவோம், சகோதரரே சேர்ந்தே எக்காலம் ஊதுவோம். கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் ஜீவ வார்த்தை ஒன்றை நாம் கேட்போம். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 33வது வசனம். கிதியோன் மரித்த பின் இஸ்ரவேல் புத்திரர் திரும்பவும் பாகால்களை பின்பற்றி சோரம் போய் பாகால் பேரித்தை தங்களுக்கு தேவனாக வைத்து கொண்டார்கள். இந்த வசனத்தில் வரக்கூடிய ஒரு பதம் என்ன? திரும்பவும் அப்படின்னு போடப்பட்டிருக்கிறது. திரும்பவும் என்றால் ஆண்டவர் கிதியோனை மீதியானியர்களிடமிருந்து விடுதலை பெறுவதற்காக, மீதியானியர்களிடத்தில் அடிமைத்தனமாயிருந்த இஸ்ரவேல் ஜனங்களை மீட்பதற்காக ஆண்டவர் கிதியோனை தெரிந்து கொண்டார். கிதியோனின் மூலமாய் ஒரு பெரிய வெற்றியை கொடுத்தார். ஒரு குறிப்பிட்ட வருடம் அவன் உயிரோடு இருந்தார். அதற்கு பிற்பாடு இந்த கிதியோன் மரித்து போனார். மரித்து போன உடனே இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மறுபடியும் அவர்கள் பாகால்களை பின்பற்றி சோரம் போனார்கள் என்று வசனம் சொல்லுகிறது. எனக்கு அன்பானவர்களே, அன்னைக்கு இதெல்லாம் எண்ணுவதற்கு என்ன காரணம்? எங்களை விடுவித்த கிதியோன் போயிட்டாரு, எங்களை விடுவித்த சிம்சோன் போயிட்டாரு. நீங்க நியாயாதிபதிகளின் புஸ்தகத்துல நிறைய இரட்சகர்கள், நிறைய அடிமைத்தன வாழ்க்கையிலிருந்து மீட்ட நிறைய பேரை நம்ம பார்க்க முடியும். அவங்கெல்லாம் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவங்க அமைதியா இருந்தாங்க. மரித்து போன பிற்பாடு மறுபடியும் பாவம். எங்களை விடுவித்தவர் கர்த்தர் என்கிற ஒரு உணர்வு இருந்தால், எங்களை மீட்டவர் கர்த்தர் என்கிற ஒரு உணர்வு இருந்தால், எந்த நிலையிலும் நாம் சோரம் போக மாட்டோம். அந்நிய தேவர்களை நாடி நம்ம ஓட மாட்டோம். எப்போ ஓட மாட்டோம்? எங்களை விடுவித்தவர் கர்த்தர். அன்னைக்கு எப்படி கிதியோன் மரித்த பிற்பாடு அவர்கள் மாறினார்களோ, இந்த காலங்களிலும் சில ஊழியர்களுக்கு அடிமையாக இருக்கிறவர்கள், அந்த ஊழியர் காலம் வரைக்கும் நான் நல்லா இருந்தேன், அவர் காலத்து பிற்பாடு நான் மறுபடியும் சோரம் போனேன் அப்படின்னு சொல்லக்கூடிய மக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. உங்களை விடுவிக்கிறவரும் உங்களை நடத்துகிறவரும் என் ஆண்டவராகிய கர்த்தர் அப்படிங்கிற உணர்வோடு ஆண்டவரை நீங்கள் சேவித்தால் உங்கள் வாழ்க்கை ஒரு பெரிய ஆச்சரியமான ஒன்றாக இருக்கும். அப்படி செயல்படுத்தக்கூடிய ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவரையே பின்பற்றுவோம். சோரம் போகாமல் நம்மை காத்துக்கொள்வோம். நல்ல ஆண்டவரே, கிதியோன் மரித்த பின் சோரம் போன இஸ்ரவேல் ஜனங்களைப் போல நாங்கள் இல்லாதபடி எங்களை விடுவித்தவர் நீர்தான் என்கிற உணர்வோடு உம்மை சார்ந்து கொள்ள எங்களுக்கு பலர்த்தார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.